வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கிரிஜா வாங்கிய கிரைண்டர். கதைக்குள்ள போலாமா? வாங்க வாங்க என்று அழைத்து கொண்டே ஓடி வரும் தனது அண்ணனை பார்த்த ரம்யா, அண்ணா எப்படின்னா இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே காரில் இருந்து இறங்கினாள். நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே தனது மருமகனை அணைத்து கொண்டான் குமார். நான் நல்லா இருக்கேண்ணா. ஆமா, மாப்பிள்ள வரலையாமா? இல்லண்ணா, நாளைக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கான், அது முடிச்சுட்டு மதியம் கிளம்பிடுறேன்னு சொன்னாரு. ஆமாமா, இந்த டாக்டர் தொழிலே இப்படிதான், நாம எதுவும் சொல்ல முடியாது. சரி சரி, அந்த பெட்டியை இப்படி கொடுமா என்று ரம்யாவின் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டு அவர்களை உள்ளே அழைத்து சென்றான். தனது மகளை பார்த்த பரந்தாமனும் கிரிஜாவும் ஓடி வந்து அவளை அணைத்து கொள்ள அண்ணி லதா அவளை முகமலர்ச்சியோடு வரவேற்று உள்ளே அழைத்து சென்றாள். பரந்தாமன் கிரிஜா 80வது திருமண நிகழ்ச்சிக்கு வீடே கோலாகலமாக இருந்தது. வந்திருந்த சொந்தங்கள் அனைவரையும் பார்த்து நலம் விசாரித்துவிட்டு சாப்பிட்டு முடித்து சோஃபாவில் வந்து அமர்ந்த ரம்யாவின் அருகில் அனைவரும் வந்து அமர்ந்தனர். ரம்யா தனது தாய் தந்தைக்கு வாங்கி வந்த துணிகளையும் நகைகளையும் எடுத்து அனைவருக்கும் காண்பித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து அனைவரும் சந்தோஷப்பட, வயசான எங்களுக்கு எதுக்கு ரம்யா இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வர? உங்க அண்ணன் தான் சொல்ல சொல்ல கேட்காம என்னவோ திருவிழா போல இதை செஞ்சுக்கிட்டு அமகலம் பண்றான்னா நீயும் என்று வெட்கம் கலந்த அன்போடு அவளை பார்த்தாள் கிரிஜா. அம்மா, பசங்க தன்னோட அப்பா அம்மாவை பார்க்க முடியாத கோலம் அவங்க திருமண கோலம் தான்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க பெரியவங்க ஆனதும் தன்னோட தாய் தகப்பனுக்கு இது போல 60வது கல்யாணம் 80வது கல்யாணம்னு செஞ்சு பாக்குறாங்க. உங்க 60வது கல்யாணத்துக்கே நாங்க ஏற்பாடு பண்ணோம், ஆனா நீங்க தான் இப்ப எதுக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதுதான் இந்த வாட்டி பிடிவாதமா 80வது கல்யாண நாள செய்யறோம், நீங்க பேசாம இருக்கணும் என்று தான் வாங்கி வந்த செயினை அவளுக்கு போட்டு விட்டு சிரித்தாள் ரம்யா. இதை அனைவரும் சிரித்தபடி பார்த்து கொண்டிருக்க, நல்லா சொல்லு ரம்யா, அத்தைக்கு நேத்துல இருந்து இதேதான் புலம்பல், எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க செலவு பண்றீங்கன்னு என்று கேட்டுக்கொண்டே அனைவருக்கும் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாள் லதா. எதுக்கு அண்ணி, இப்பதானே சாப்பிட்டோம். பரவாயில்ல ரம்யா, சாப்பிடு என்று அவளுக்கு கொடுத்து விட்டு அருகில் வந்து அப்பாடா என்று அமர்ந்தாள். என்ன நீ ரொம்ப வேலையா? சாரி அண்ணி, நான் 2 நாளைக்கு முன்னாடியே வரணும்னு இருந்தேன். எங்க அவர் ஆஸ்பத்திரி விட்டா கிளினிக்குன்னு கெதியா இருக்காரு. சரி, இனி அவருக்காக காத்திருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு தான் நானே சந்தோஷ கூப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். அதனால என்னமா இருக்கு, அண்ணாவோட வேலையை பத்தி நமக்கு தெரியாதா? உங்க அண்ணன் மட்டும் என்ன காலேஜ் ப்ரொஃபஸர்னு தான் பேரு. காலையில கிளம்பி போனா சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு வீட்டுக்கு வர 10 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாரு. எல்லாம் இங்கேயும் இப்படிதான். அதுக்காக நாம இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு உட்காரவா முடியும் சொல்லு? நாம தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்று சிரித்தாள் லதா. அண்ணி, நீங்க எங்க வீட்டு மருமகளா வர நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் ரம்யா அவளை அன்போடு பார்த்து கொண்டு. ஆமா ரம்யா, சரியா சொன்னேன். நாங்க எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சோமோ எங்க வீட்டுக்கு வந்த மருமகனும் சரி மருமகளும் சரி வைரங்களா இருக்காங்க என்றாள் கிரிஜா பெருமையாக. ஹச் என்று லதா தும்ப. என்ன நீ கோல்டா என்றாள் ரம்யா சற்று பதட்டமாக. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, இப்படி மாறி மாறி 2 பேரும் ஐஸ் வைக்கவே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடுச்சு என்று கேலியாக சிரித்தாள். போங்க அண்ணி, உங்களுக்கு எப்போ விளையாட்டு தான், நாங்க ஏன் உங்களுக்கு ஐஸ் வைக்கணும், இருக்கிறத தான் சொன்னோம் என்று ரம்யா அவளை இடிக்க. ஏய் சும்மா சொன்ன ரம்யா, நான் உன்கிட்ட விளையாடாம யார்கிட்ட விளையாடுவேன் என்று அவளை அணைத்து கொண்டாள் லதா. ஏய் பொண்ணுங்களா, போய் உப்பை கொண்டு வாங்க, சுத்தி போடுவோம் இவங்களுக்கு என்று கூறிவிட்டு சிரித்தாள் அங்கிருந்த ஒரு மூதாட்டி. ஆமா ஆமா என்று கிரிஜாவும் சிரிக்க. சரியா நீ இப்ப என்ன வேலை இருக்கு சொல்லுங்க, நாம சேர்ந்து செஞ்சிருவோம் என்று முந்தானை எடுத்து இடுப்பில் செருகி கொண்டிருந்தாள் ரம்யா. ஏய் இப்படி உக்காரு, அதெல்லாம் ஒன்னும் இல்லை, இப்பதானே வந்த, இன்னைக்கு ரெஸ்டடு, நாளைக்கு பாத்துக்கலாம். ஒன்னும் பெரிய வேலையெல்லாம் இல்லை, எல்லாம் நானே பண்ணிட்டேன். அத்தை மாமா ரூமை தான் கொஞ்சம் சுத்தப்படுத்தணும், இன்னைக்கு வர்றவங்களுக்கு படுக்க இடம் வேணும், அங்க கொஞ்சம் பேரை படுக்க வச்சிடலாம் என்றாள் லதா. அப்படியா, அப்பனா இப்பவே நான் சுத்தப்படுத்திடுறேன் நீ. அதுல ஒன்னும் பெருசா வேலை இல்லை ரம்யா, அந்த பழைய கிரைண்டர் தான் இருக்கு, அதை எடுத்து வெளியில வைக்கணும். அப்படியா, ஏம்மா அந்த கிரைண்டர் இன்னுமா உங்க ரூம்ல வச்சிட்டு இருக்கீங்க? எதுக்குமா பெட்ரூம்ல கொண்டு போய் அந்த கிரைண்டரை வச்சுக்கிட்டு அதை எடுத்து வெளியில போடாம? நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், நீங்க கேக்குறதே இல்ல. ஆமா அத்தை, நானும் கேட்கணும்னு இருந்தேன்,
எதுக்கு அந்த பழைய கிரைண்டரை இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறீங்க? நம்ம வீட்டை தான் புதுசா, அதுவும் இப்போ உள்ள மாடல்ல நல்ல கிரைண்டரே இருக்கு. அதை விட்டுட்டு அவ்வளவு பெரிய கிரைண்டரை ஏன் வச்சிட்டு இருக்கீங்க? அதுவும் யூஸே இல்லாம என்று ஆச்சரியமாக கேட்டாள் லதா. நல்லா அப்படி கேளுங்க அண்ணி, நானும் எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். இந்த அம்மா சொல்லவே மாட்டாங்க. தோ இப்படிதான் ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு போயிடுவாங்க என்றாள் ரம்யா. ஒருவேளை அதுல எதனா பொக்கிஷம் ஒளிச்சு வச்சிருக்காங்களோ என்னவோ என்று சிரித்தாள் ரம்யாவின் சித்தி மகள் காயத்ரி. இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, நீங்க நினைக்கிறது போல நாங்க அதுல பொக்கிஷம் எல்லாம் ஒளிச்சு வைக்கல. ஆனா அந்த கிரைண்டரே எங்களுக்கு ஒரு பொக்கிஷன் தான் என்றாள் கிரிஜா அமைதியாக சிரித்து கொண்டு. அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்க்க, என்னத்த சொல்றீங்க என்றாள் லதா அவளாக. ஆமா லதா, நீயும் என்னை எத்தனையோ வாட்டி கேட்டுட்ட. எதுக்கத்தா அந்த பழைய கிரைண்டரை அவ்வளோ ஜாக்கிரதையா பாத்துக்கிறீங்க? அதை தூக்கி போட்டா இடம் ஃப்ரீயா இருக்கும், உங்களுக்கும் வசதியா இருக்கும்னு. ஆனா அந்த கிரைண்டரால தான் நாங்க இவ்வளவு வசதியானோன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்றால் அமைதியாக சிரித்து கொண்டு. ஆமா, என்னம்மா சொல்றீங்க? அந்த கிரைண்டரால தான் நீங்க வசதியானீங்களா என்று ஆச்சரியமாக தனது தாயை பார்த்தாள் ரம்யா. ஆமாம்மா, உங்களுக்குலாம் இது தெரியாது. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் கருத்து தெரியறதுக்குள்ள நானும் அவரும் ஓரளவு நல்ல வேலையில நல்ல வருமானத்துல வாழ்க்கையில ஓரளவு செட்டில் ஆகிட்டோம். அப்புறம் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க வளர்த்துக்கிட்டு வந்துட்டோம். அதனால உங்களுக்கு அந்த வசதிக்கான காரணம் என்னன்றது தெரியாது. நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகவும் ஏஜிஎஸ் ஆபீஸ்ல சாதாரண கிளர்க்கா இருந்த உங்க அப்பா படிப்படியா முன்னேறி பெரிய ஆபீசர் ஆகும் இந்த கிரைண்டர் தான் காரணம்னு தெரிஞ்சா நீங்க நம்புவீங்களா என்று சிரித்தாள். அப்படியா? என்னம்மா இது, அங்கங்க முன்னுக்கு வந்தவங்க தான் முன்னுக்கு வந்ததுக்கு என்னடோ காரணம் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க புதுசா இந்த கிரைண்டரால தான் நீங்க முன்னுக்கு வந்ததா சொல்றீங்க என்று சிரித்தாள் ரம்யா. ஆமா ரம்யா, இது கேட்க சிரிப்பான விஷயமா தான் இருக்கும். ஆனா இந்த கிரைண்டர் நம்ம வீட்டுக்கு வந்தப்ப நடந்த சம்பவங்கள் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நான் கதறி துடிச்சு கூனி குறுகி நின்ன நாளது என்ற பழைய நினைவுகளின் மொழிகினாள் கிரிஜா. எங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது உங்க அப்பாவுக்கு பெருசா ஒன்றும் சம்பளம் இல்லை. 1500 ரூபாய் தான். பிடிப்பெல்லாம் போக 1300 வரும். வாடகை 300 ரூபாய். அது போன மிச்ச பணத்திலேயே வீட்டுல நானும் எங்க வீட்டுக்காரரு எங்க மாமியாரு மச்சனை நாத்தனார்னு 5 உருப்படிங்க சாப்பிடணும். இதுல எங்க மாமியாருக்கு உடம்புக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மருந்து செலவு, அவரோட தம்பி தங்கைக்கு படிப்பு செலவுன்னு நாங்க சமாளிச்சு ஆகணும். எப்படியோ இடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு எங்க குடும்பம் போயிட்டு இருந்தது. நானும் அப்ப பெருசா ஒன்றும் படிக்கல, +2 தான் படிச்சிருந்தேன். எங்க வீட்லயும் அவ்வளோ ஒன்றும் வசதியெல்லாம் இல்லை. எனக்கும் எதுவும் பெருசா செய்ய முடியல. அவங்க உங்க அப்பாவும் அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. வீட்டை பொறுப்பா பாத்துக்கிற பொண்ணா இருந்தா போதும்னு நினைச்சாரு. எங்க மாமியாருக்கும் முடியாததால வீட்டுல வேலையெல்லாம் சரியா செய்ய ஆள் இருந்தா போதும்னு நினைச்சாங்க. என்ன வேலைக்கு அனுப்புற ஐடியாவும் அவங்களுக்கு இல்ல. வீட்டுல வேலையெல்லாம் நான் செஞ்சாலும் அதிகாரம் என்னவோ எங்க மாமியார் கையில தான் இருந்தது. நானும் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ. அதனால எங்க மாமியார் பேச்ச மீற மாட்டேன். நாங்க இருந்தது ஒரு ஒண்டு கொடுத்தனும். அங்க 4-5 விடுங்க லைனா இருக்கும். ஒவ்வொரு பொஷனும் சின்ன சின்னதா இருக்கும். ஒரே ஒரு ரூம் தான், அதையே சின்னதா தடுத்து ஒரு கிச்சன் இருக்கும், அவ்வளவுதான். அடக்கடவுளே, இதுலயா நீங்க எல்லாரும் இருப்பீங்க? எப்படி இடம் பத்தோம்? என்ன செய்யறது, இந்த சென்னையில அப்பெல்லாம் 300 ரூபாய் வாடகையில இப்படிதான் ஒண்டு கொடுத்துடும் வீடு கிடைக்கும். பகல்ல எல்லாரும் வெளியில போயிடுறதால எப்படியோ அட்ஜஸ்ட் ஆகிடும். ராத்திரியில மொட்டை மாடியில போய் எங்க வீட்டுக்காரும் அவங்க தம்பியும் படுத்துப்பாங்க. ஒவ்வொரு நாள் எங்க மாமியாரும் காத்து வரலன்னு வெளியில படுத்துப்பாங்க. நானும் என் நாத்தனாரும் தான் வீட்டுக்குள்ள படுத்துப்போம். மழை காலம் வந்தா அவதிதான். அடக்கடவுளே என்று கன்னத்தில் கையை வைத்து கொண்டாள் லதா. ஆமாம்மா, இப்படிதான் எங்க வாழ்க்கை ஆரம்பம் ஆச்சு. அப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் டிவி இருக்காது. யாரோ ஒருத்தர் வீட்டுல தான் இருக்கும். எங்க காம்பவுண்ட்ல ஹவுஸ் ஓனர் வீட்டுல தான் டிவி இருந்தது. வெள்ளிக்கிழமானா ஒளியும் ஒளியும், சனிக்கிழமையில ஹிந்தி படம், ஞாயிற்றுக்கிழமையில தமிழ் படம் அதுல போடுவாங்க. அன்னைக்கு பசங்களை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல டிவி பார்ப்பாங்க அந்த காம்பவுண்ட்ல உள்ள பொம்பளைங்க. அப்ப அந்த ஹவுஸ் ஓனரோட அதிகாரம் தூள் பறக்கும். என்ன செய்யறது, எங்க தலையெழுத்துன்னு நாங்களும் பொறுத்துக்கிட்டு போயிடுவோம். ஆனா நான் அவ்வளவா அங்க போக மாட்டேன். என் நாத்தனாருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வீட்லயே இருந்துடுவேன்.
அப்ப உங்களுக்கு என்னதான் அத்த பொழுதுபோக்கு இருந்தது? வாரத்துக்கு 4 நாள் அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட்டுக்கல்லுல மாவாட்டுவோம். என்னது, மாவாட்டுவீங்களா? இதுல என்ன பொழுதுபோக்கு இருக்கும்? அதுதான் ரம்யா, எங்களுக்கு டீ கடை பெஞ்சு போல. ஆம்பளைங்க வேலைக்குன்னு வெளியில போயிடுவாங்க. சாயங்காலத்துல அப்படி காத்தாட டீ கடை அங்க இங்கன்னு நின்று பேசிட்டு வருவாங்க. பொம்பளைங்க எங்களுக்கு வீட்டை விட்டு நகர டைம் இருக்காது. அதனால இப்படி வாரத்துக்கு 4 நாளோ 5 நாளோ எல்லாரும் ஒன்னா உக்காந்து அந்த ஆட்டுக்கல்லுல மாவாட்டுவோம். அதுவும் ஹவுஸ் ஓனர் அம்மாவோட ஆட்டுக்கல் அது. அதுல எல்லாரும் ஆட்டி ஆகணும். ஒவ்வொருத்தரா அதுல ஆட்டி முடிக்க 10 மணிக்கு மேல ஆகிடும். ஒருத்தர் அரைக்க ஒருத்தர் தள்ளன்னு அப்படி கதை பேசிக்கிட்டே அரைச்சிடுவோம். இதுல பாவம் ஒவ்வொருத்தருக்கு உடம்பு முடியாதப்ப நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டி கொடுப்போம். ஆட்டுக்கல்லு ஹவுஸ் ஓனர்ன்றதால அவங்களுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து மாவை ஆட்டி கொடுத்துடணும். அப்பதான் கல்ல விடுவாங்க. இந்த கொடுமை வேற என்று சிரித்தாள் கிரிஜா. அவளை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். இப்படிதான் ஒரு நாள் நாங்க மாவாட்டிட்டு இருக்கும் போது எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. அப்பெல்லாம் நான் ரொம்ப பலகீனமா இருப்பேன். பழக்கம் இல்லாம இவ்வளவு வேலைங்க செய்யறதுல உடம்பு களைச்சிடும். அந்த களைப்புல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்ப எல்லாரும் பதறிட்டாங்க. ஏன் கிரிஜா இப்படி உடம்பு முடியாதப்ப இட்லிக்கு போட்ட? பேசாம இந்த வாரத்துக்கு வேற எதனா டிஃபன் செஞ்சுக்கலாம் இல்ல என்றாள் பக்கத்து வீட்டு ராணி. வேற என்னக்கா செய்யறது? இத்தனை பேருக்கு உப்புமா செய்யணும்னா 1/2 கிலோ ரவையாவது போடணும். அதுக்கு எண்ணெய் வெங்காயம்னு செலவாகும். அப்படியே சில சமயம் பத்தாது. எல்லாரும் பெரியவங்க வேற. ஒரு நாள் அதை செஞ்சாலும் மறுநாளுக்கு என்ன செய்யறதுன்னு மண்டை கொடையும். அதுக்குதான் சோம்பேறித்தனம் பார்க்காம இட்லிக்கு போட்டுடுவேன் என்றாள் கிரிஜா சொருவாக. அது சரி, அதுக்காக இப்படி உடம்பு முடியாதப்ப என்ன செய்யறது? நீ வேற எதுவும் செய்யலன்னா நாங்க ஆளுக்கு ஒரு நாள்னு மாவு கொடுக்கறோம். அக்கம் பக்கம் உள்ளவங்க இது கூட செய்ய மாட்டோமா என்றாள் மாலா. பரவாயில்லக்கா, பாவம் உங்க நிலைமையும் இப்படித்தானே இருக்கு. நீங்களும் தினமும் இந்த கல்லுல ஆட்டி தானே ஆகணும் என்றாள் கிரிஜா. அது சொன்னியே, அது என்னவோ வாஸ்தவமான பேச்சுதாண்டிமா. இந்த அழகுல அந்த வீட்டுக்கார கிழவிக்கு வேற ஓசில ஆட்டி கொடுக்கணும். பேசாம நம்ம கீதா போல கடையில கொடுத்து இனிமே ஆட்டிக்கலான்னு இருக்கிறேன். 2 ரூபாய் தானே, எப்படியாவது சமாளிச்சு கொடுக்க வேண்டியதுதான் என்றாள் கலா சலித்து கொண்டு. அடி போடி இவளே, 2 ரூபாவா? அது இருந்தா பசங்களுக்கு 4 முட்டை வாங்கி பொரிச்சு கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு ஓடும் போடி என்று சிரித்தாள் மாலா. நம்ம பழப்பு இப்படி இருக்கு. என்னைக்கு நமக்கு இதுக்கு விடிவு காலம் வருமோ தெரியல. பேசாம நம்மள யார் வீட்லயாவது கிரைண்டர் வாங்கிட்டா நல்லா இருக்கும் என்றாள் ராணி சலித்து கொண்டு. ஆமா ஆமா, அவங்க கிட்டயே 1 ரூபாய்க்கு அரைச்சிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க என்று கூறிவிட்டு சிரித்தாள் மாலா. ஆமா, நம்மள யார் கிரைண்டர் வாங்குற அளவுக்கு வசதி இருக்கு? அந்த கிரைண்டர் விலை 2500 ரூபாய். எங்க வீட்டுக்காரு கூலி வேலை பாக்குறவரு. நாள் பூரா அந்த கடையில போய் நின்னாதான் காசு. நான் கிரைண்டர் வேணும்னு அடம் பிடிச்சேன், என்னை இந்த ஆட்டுக்கல்லையே வச்சு அரைச்சிடுவாரு என்று சிரித்தாள் கலா. இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, நம்மள யாராவது வாங்கணும்னா ஒருவேளை கிரிஜா வாங்கலாம். ஏன்னா அவங்க வீட்டுக்காரரு தான் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காரு. லோன் கீன் போட்டு எதனா வாங்குவாரு. நம்மளாலலாம் அது முடியாதுப்பா என்றாள் ராணி. கடவுளே, நானா கிரைண்டரா என்று அதிர்ந்து போனாள் கிரிஜா. ஆமா கிரி, உங்க வீட்டுக்காரு கவர்மெண்ட் வேலையில இருக்காரு. தீபாவளி போனஸ் அது இதுன்னு எதுனா வரும். எங்களை போலவா நீங்க? அண்ணன் வேலைக்கு போனாலும் போகலன்னாலும் காசு நீ தாராளமா வாங்கலாம். அது எப்படி? அவருக்கு வர்றதே 1500 ரூபாய் தான். அதுலயே பிடிப்பா அது இதுன்னு போனா என்று அவள் இழுக்க, இதோ பாரு, அவ என்ன மொத்தமாவா கொடுத்து வாங்க சொல்ல போற? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போட சொல்லு என்றாள் கலா. அட நீ வேற, இதெல்லாம் ஆம்பளைங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தா சரிப்படாது. நாம தான் துணிஞ்சு இறங்கி வாங்கி போடணும். இல்லனா ஒன்னும் செய்ய முடியாது. அவங்களுக்கு என்ன, வேலை வேலைக்கு தட்டுல சாப்பாடு வந்துடுதா, அது போதும்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நமக்கு தான் அதை செய்யறதுக்கு என்ன பாடுபடுறோம்னு தெரியும். நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றேன் கிரிஜா, பேசாம நீயே நம்ம அண்ணாச்சி கடையில தவணை முறையில வாங்கி போட்டுடு. மாசம் 250 ரூபாய் தான். 10 மாசத்துல கட்டி அடைச்சிடலாம் என்றாள் ராணி. ஆஹா, நான் மாட்டேன்ப்பா. எங்க வீட்டுக்காருக்கு தெரியாம நான் எதையும் செஞ்சதில்ல. அவருக்கு தெரிஞ்சா என்ன கோச்சிப்பாரு. எங்க மாமியார் என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க என்று பயந்தாள் கிரிஜா. அப்புறம் எப்படியோ பேசி அந்த கிரைண்டரை வாங்க வச்சுட்டாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து.
எனக்கும் உடம்பு முடியாததால நானும் ஏதோ அவங்க கொடுத்த தைரியத்துல வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள பயம் அப்படி இருந்தது. அது உங்க மாமியார் பார்த்தாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க என்று அவளாக கேட்டாள் லதா. என்ன சொன்னாங்களா? அன்னைக்கு ராத்திரி யாரும் தூங்கல. என்ன, எங்க அப்பாவ, எங்க அம்மாவ, அவ்வளோ ஏன் எங்க பரம்பரையே கேவலமா பேசி நார் கிழிச்சிட்டாங்க எங்க அத்தை. நான் அழுதுகிட்டே அமைதியா நின்னுட்டேன். கடவுளே, அப்பா என்ன சொன்னாரு? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருந்தவரு நான் அழறத பார்த்துட்டு என்கிட்ட எழுந்து வந்தாரு. கிரிஜா, அழாதம்மா, கண்ணத்தோட என்றவள் கண்களை துடைத்த பரந்தாமன், இதோ பாரு, நீ சின்னதா எதனா செய்யணும்னா கூட அம்மாவையோ என்னையோ கேட்காம எதுவும் செஞ்சதில்ல. ஒரு முழம் பூ வேணும்னாலும் 1000 வாட்டி யோசிச்சுதான் கேட்ப. அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு இவ்வளவு விலையுள்ள இந்த கிரைண்டரை வாங்கி வந்திருக்கனா அதுக்கு எதனா காரணம் இருக்கும். அது என்னம்மா சொல்லு என்றான் அமைதியாக. ஆமா, அவள் என்னடா கேக்குற? நான் சொல்றேன், எல்லாம் கொழுப்புதான். அப்படியே அவங்க அப்பன் 5-3 அடுக்கா சீர் கொடுத்து கை நிறைய வரதட்சணை கொடுத்து அனுப்பிட்டான் பாரு. அதை வைக்க இடம் பார்த்தாம நாம தவிக்கிறோன்னு நம்ம சிரமத்தை குறைக்க அதுல இருந்து பணத்தை கொண்டு போய் இந்த கிரைண்டரை வாங்கி வந்துட்டா உன் பொண்டாட்டி என்றாள் பார்வதி சீறிக்கொண்டு. இதை கேட்டு கிரிஜா மீண்டும் அலற, ஆமா பேசாம இருங்கம்மா, அவளே பயந்து போயிருக்கா, அவளை போய் அதுதான் அவ வாங்கிட்டு வந்துட்டா. இனிமேல என்ன செய்யறது? நாம தான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். பாவம், அவதான் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறா. அவளுக்கும் உடம்பு தானே, வலிக்காதா? ஏதோ அவ சிரமத்துல ஒன்னாவது குறையுமேன்னு துணிஞ்சு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கா. இதை நாமளே புரிஞ்சுக்கலன்னா எப்படி என்றான் பரந்தாமன். தடால் என்று அவன் காலில் விழுந்த கிரிஜா கதறி கதறி அழுதாள். ஏய் கிரி, எழுந்துடுமா என்றவள் தோலை பிடித்து தூக்கினான் பரந்தாமன். ஆமா, ஊர்ல இல்லாத அதிசயம், இவன் பொண்டாட்டி மட்டும்தான் எல்லாம் செய்யறாளாம் என்று முகத்தை திருப்பி கொண்டாள் பார்வதி. முகமெல்லாம் சிவந்து போக தேம்பிக் கொண்டே தனது கணவனை பார்த்த கிரிஜா, என்னங்க, நீங்க சொன்னது போல என்னால இப்பெல்லாம் அந்த கல்லுல மாவாட்ட முடியலீங்க. முந்தா கூட மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எல்லாரும் அந்த ஒரே கல்லுல தான் ஆட்டணும். அதுல மாவாட்டிட்டு வந்து படுக்க ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிடுது. திரும்பவும் காலையில் எழுந்து உங்க எல்லாருக்கும் சாப்பாடு கட்ட சமைக்கணும், டிஃபன் செய்யணும். என்னால முடியலீங்க, அதனால தான் என்று விம்மினாள். சரி கிரிஜா, மாசம் மாசம் எவ்வளவு கட்டணம் இதுக்கு? 250 ரூபாங்க என்றவள் கூற பரந்தாமன் முகம் ஏதோ யோசனையில் மூழ்கியது. என்னடா யோசிக்கிற? நீ எவ்வளவு யோசிச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. நீ வாங்குறது கைக்கும் வாய்க்குமே பத்தாம இருக்கு. இதுல 250 ரூபாய் கட்ட எங்க போறது? பேசாம இதை கொண்டு போய் அவன்கிட்டயே கொடுத்துட்டு வர சொல்ல. அவளை இந்த கிரைண்டரோட போயிடுமா? இன்னும் இதுக்கு கரண்ட் செலவு அது இதுன்னு எவ்வளவு இருக்கு? ஊரு கெட்டவ, இதை எதையும் யோசிக்காம வாங்கிட்டு வந்து நின்னுட்டா என்று கத்தினாள் பார்வதி. கிரிஜா ஏக்கத்தோடு பரந்தாமனை பார்க்க அவளை பரிதாபத்தோடு பார்த்த பரந்தாமன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இதை திரும்ப கொடுக்க மாட்டேன். இது நம்ம வீட்லயே இருக்கட்டும். அப்ப மாசம் இதுக்கு கட்ட பணம் என்றாள் அப்பாவியாக. அதை நான் பாத்துக்கிறேன் என்றான் பரந்தாமன் ஏதோ யோசனையோடு. மறுநாள் காலை சீக்கிரமாக கிளம்பி சென்ற பரந்தாமன் இரவு வர வழக்கத்தை விட மிகவும் நேரமானது. கிரிஜா பதறி போக பார்வதி அவளை வசைப்பாடி கொண்டிருந்தாள். ஒரு ஆம்பளைய இவ்வளவுதான் போட்டு படுத்தணும்னு இல்லாம இப்படி பாடா படுத்தினா அவன் மட்டும் என்ன செய்வான்? அதுதான் குடும்பம் வேணா ஒண்ணும் வேண்டான்னு எங்கேயாவது போயிட்டு இருப்பான். இப்ப அழுது என்ன பிரயோஜனம் என்றவள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச இதை கேட்டு கிரிஜாவின் இதயம் படபடவன் அடித்து கொண்டது. அவள் வாசலையை உற்று பார்த்து கொண்டிருக்க பரந்தாமன் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வருவதை பார்த்து ஓடி சென்று அவன் முன்னால் மூச்சு வாங்க நின்றாள். ஏய், என்னம்மா இது? ஏன் இப்படி ஓடி வர? முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு. ஏன் இப்படி வேத்து கொட்டுது உனக்கு என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தான். என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் கிரைண்டரை காலையில கொண்டு போய் கொடுத்துட்றேங்க. நீங்க என்னை விட்டுட்டு மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள். சுற்றி பார்த்து கொண்டே, ஏய் கிரிமா, என்ன இது? சின்ன குழந்தை போல கண்ணு தொட. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். எல்லாரும் பாக்குறாங்க பாரு. நான் எங்க போயிட்டேன் இப்படி அழுதுட்டு இருக்கிற என்று அவள் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். என்னங்க, நான் உங்களை படாத படுத்துறேன்னு நீங்க வீட்டை விட்டு போயிட்டதா அத்தை சொன்னாங்க. நான் இனிமேல உங்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க என்று கெஞ்சினாள். ஹே பைத்தியம், பேசாம இரு. எங்க அம்மாக்கு வேற வேலை இல்லை.
என் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கிற உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன் சொல்லு? நான் எங்கேயும் போலடா என்றான் சிரித்து கொண்டு. அப்படின்னா காலையில இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பி போயிட்டு இந்நேரம் கழிச்சு வர்றீங்களே, எங்க போனீங்க என்றால் கண்களை துடைத்து கொண்டு. இங்க பக்கத்துல ஒரு துணி கடையில வேலைக்கு போனேன். என்னது, வேலைக்கா? ஆமா கிரி, பார்ட் டைமா அந்த துணி கடையில காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 4 மணி நேரம்னு கணக்கு எழுத போறேன். மாசம் 300 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம்மா, வீட்டுல வர வர செலவு அதிகமாகுது. எனக்கும் வர்ற வருமானம் பத்தல. ப்ரமோஷன் வரணும்னா எக்ஸாம் எழுதுறோம். எனக்கு இருக்கிற பிக்கல்ல என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல. அதனால 2 வாட்டியும் அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டேன். இன்னொரு வாட்டி ஃபெயில் ஆனா கண்டிப்பா ப்ரமோஷன் வராது. கடைசி வரை இந்த வேலையில தான் ஒண்டி இருக்கணும். அதனால தான் பார்ட் டைமா வேற வேலை செய்ய முடிவு பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருந்தேன். அவனும் இந்த வேலையை சொல்லியிருந்தான். சரி, அடுத்த மாசத்துல இருந்து போகலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ கிரைண்டரை வாங்கி வந்துடவே. சரி, அடுத்த மாசத்துல இருந்து அதுக்கு பணம் கட்டியாகணும். அதுதான் இப்பவே போய் சேர்ந்துட்டேன் என்றான். என்னங்க, என்னங்க இது? ஏற்கனவே நீங்க சைக்கிள்ல அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து களைச்சி போயிடுறீங்க. இதுல என்று அவள் முடிப்பதற்குள், ஆமா, இப்படி ஒரு கூறி கட்ட பொண்டாட்டி வீட்டுல இருந்தா இப்படிதான் அவன் அவதிப்படணும் என்று பார்வதி குரல் கொடுக்க, அம்மா போதும்மா, சும்மா அவளை எதனா சொல்லிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லை. கிரி, போமா, போய் சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது. ஆமா, அம்மாக்கு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டியா? நீ எப்படியும் நான் வராம சாப்பிட்டிருக்க மாட்டேன் என்று சிரித்து கொண்டே பாத்ரூம் சென்றான் பரந்தாமன். இப்படி எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி அவர் ஓடிக்கிட்டு இருந்தாரு. அவர் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம நானும் அந்த மாசத்துல இருந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுல ஒரு 100 ரூபாய் வந்தது. எங்க வீட்டுக்கார் என்கிட்ட ரொம்ப கொச்சிக்கிட்டாரு. நான் இருக்கும் போது நீ ஏன் கஷ்டப்படுற? இந்த 100 ரூபாய் நீ சம்பாதிச்சு கொடுத்துதான் இப்ப எனக்கு ஆக போகுதுன்னு திட்டினாரு. ஆனா நான் தான் ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேங்க. அதுவும் இல்லாம அப்படி பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது எனக்கும் படிச்ச படிப்பு வீணாகாம இருக்கிற சந்தோஷமும் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு தோணுதுன்னு சொன்னேன். அப்படின்னா நீயும் கரஸ்ல டிகிரி படின்னு ஐடியா கொடுத்தாரு. என் நாத்தனாரும் மச்சனும் கூட, ஆமா நீங்க டிகிரி படிச்சுட்டா இன்னும் நிறைய பசங்களுக்கு, அதுவும் பெரிய பசங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கலாம். ஏன் எங்க கிளாஸ் பசங்களே வருவாங்க, நாங்களே சொல்லி கூப்பிட்டுட்டு வரோன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. நான் டிகிரி படிக்க போறேன் என்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படிப்பு எங்க வீட்டுக்காருக்கு உதவியா இருக்க போகுதுன்னு நினைச்சு அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாச்சு. அதே போல எங்க வீட்டுக்காரு என்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கரஸ்ல டிகிரி படிக்க சேர்த்து விட்டாரு. நானும் பிகாம் எடுத்து படிச்சேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கும் போது நானும் படிச்சுப்பேன். ராத்திரியில உட்காந்து படிப்பேன். எனக்கு எங்க வீட்டுக்காரே சொல்லி கொடுப்பாரு. அப்படியே அவருக்கும் படிக்க ஆசை வந்துடுச்சு. அவரோட ப்ரொமோஷனுக்கு படிக்க ஆரம்பிச்சாரு. அந்த வட்டி எழுதின எக்ஸாம்ல அவர் பாஸ் ஆகிட்டாரு. இதுக்குள்ள நாங்க வந்த வருமானத்துல கிரைண்டர் வாங்கின கடனை அடைச்சிட்டோம். நான் டியூஷன் எடுக்கிறது எல்லாருக்கும் பிடிச்சு போக ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி நிறைய பசங்க சேர்ந்துட்டாங்க. அங்கேயே பக்கத்துல கொஞ்சம் பெரிய வீடா வாடகை எடுத்து அங்க குடி போனோம். அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கும் ப்ரமோஷன் வர நானும் டிகிரி முடிச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு போனேன். அப்பவும் படிக்கிறத விடாம பிஜி முடிச்சேன், பிஹெச்டி பண்ணேன். இதுக்குள்ள குமாரம் பிறந்தான். அப்புறம் காலேஜ்ல ஜூனியர் லெக்சரரா ஜாயின் பண்ணேன். அதுக்குள்ள அவரும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாரு. அவங்க தம்பி தங்கைங்களை நல்லா படிக்க வச்சோம். அவங்களும் படிச்சுட்டு நல்ல வேலையில சேர்த்தாங்க. அப்புறம் அவங்க கல்யாணத்தை நடத்தணும். இதுக்குள்ள எனக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல வேலை கிடைச்சிது. எங்களுக்கும் 2 பசங்க, நல்ல வசதின்னு வாழ்க்கை நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்ப எங்க பசங்க நல்லா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் அன்னைக்கு தவணைக்கு வாங்கின இந்த கிரைண்டர் தான். அதனால தான் நாங்க எவ்வளவு வளர்ந்தாலும் இந்த கிரைண்டரை மட்டும் பத்திரமா பாத்துக்கிறோம் என்றாள் கிரிஜா. ஆமா, எல்லாரும் நினைக்கலாம் இது என்ன பைத்தியக்காரத்தனன்னு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் சென்டிமெண்டா சில விஷயங்கள் இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது நடக்க போகுது தானே எல்லாரும் சொன்னாலும் அது சில நிகழ்ச்சியாலேயோ சில மனிதர்களாலேயோ நமக்கு நடக்கும். அப்படி நடக்கிற விஷயத்துக்கு காரணமான மனிதர்களையோ பொருளையோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தையோ நம்ம மறக்க மாட்டோம். அதுதான் நம்ம அதிர்ஷ்டம்னு நம்ம மனசு அதை ஆழமா நம்போம். அப்படி நாங்க நம்புறது தான்
இந்த கிரைண்டர் என்று கூறிக்கொண்டே அங்கே வந்தார் பரந்தாமன். ஓஹோ, அதனாலதான் அதை உங்க ரூம்லயே இத்தனை வருஷமா பத்திரமா வச்சிருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டு அங்க வந்தான் குமார். ஆமாப்பா, இதெல்லாம் சொன்னா நீங்க கேலி பண்ணுவீங்க, நம்ப மாட்டீங்க, அதனால தான் நாங்களும் இத்தனை நாளா சொல்லல என்று சிரித்தாள் கிரிஜா. ஆமா, இதுல என்னம்மா கேலி இருக்கு? இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை அவங்க மனசை பொறுத்துது. இதுல மத்தவங்க தன்னோட அபிப்பிராயத்தை திணிக்க கூடாது. இது அவங்கள உளவியல் ரீதியா பாதிக்கும் என்றான் குமார். சரியா சொன்னீங்க மச்சான் என்று கூறிக்கொண்டே ரம்யாவின் கணவன் சுரேஸ்வர வாங்க வாங்க என்று அனைவரும் அவனை வரவேற்றனர். என்ன மாப்பிள்ள, நீங்க எப்ப வந்தீங்க என்று பரந்தாமன் கேட்க, அத்தை உங்க கதையை ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். இன்ட்ரெஸ்டா இருந்ததால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்ன, அப்படியே வெளியில சோஃபால உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். நாளைக்கு தான் வருவீங்கன்னு ரம்யா சொன்னா என்று ஆச்சரியமாக பார்த்தான் குமார். அத்தைக்கும் மாமாக்கும் கிரைண்டர் எப்படி ஒரு ராசியான விஷயமா இருந்து அவங்க வாழ்க்கை முன்னேற காரணமா இருந்ததோ, அது போல என்னோட மனைவி தான் எனக்கு ராசி. அவ முகத்துல முழிச்சிட்டு போனாதான் எனக்கு எல்லாம் சக்சஸ் ஆகும். அவ என் கூட இல்லைன்னா எனக்கு ஒன்றும் சரியா அமைஞ்சு வராது. அதனாலதான் ஆப்ரேஷனை ஒரு நாளைக்கு தள்ளி போட்டுட்டேன். நாளைக்கு அத்தை மாமா கல்யாணம் முடிஞ்சதும் என் மனைவியை கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணலான்னு டிசைட் பண்ணி நானும் கிளம்பி வந்துட்டேன். சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் போன் கூட போடல என்று சிரித்தான் சுரேஷ். அப்ப அந்த ஆளு லக்கி தான் என்றாள் லதா சிரித்து கொண்டு. ஏம்மா என்று சுரேஷ் அவளை ஆச்சரியமாக கேட்க, இன்னும் ஒரு நாள் அவர் இந்த உலகத்துல பொழைச்சிருப்பார் இல்ல, அதுக்கு சொன்னேன் என்று அவள் கேலியாக சிரிக்க, அடிப்பாவி என்று அவள் தலையில் கூட்டினான் சுரேஷ். இதை பார்த்து அனைவரும் சிரித்தனர். இத்துடன் கிரிஜா வாங்கிய கிரைண்டர் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.